ஐயோ டோப்பாமட்டே, தக்காளி எதுக்கு அவ்வளோ பெருசு பெருசா வெட்டி போட்டுட்டு இருக்கா? கொஞ்சம் சின்ன சின்னதா வெட்டு, அப்பதானே டக்குன்னு அவியும். தக்காளி ஒரு கொதிக்க வச்சாலே அவிஞ்சிரும். ஏன் முழுசா போட்டாலே அவிஞ்சிரும், வெட்டண்ணி கூட தேவை கிடையாது. அதுக்காகலாம் முழு தக்காளி இதுக்கு எரிஞ்சிடாது உள்ள. நல்லா வெட்டிட்டு நடுவில் வெள்ளையா இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துரு. அதெல்லாம் அவியாது பஞ்சு மாதிரி இருக்கும். ஆமா, நான் இது வரைக்கும் தக்காளி வெட்டி சமைச்சதே இல்ல பாரு. வந்துட்டா சொல்ல இருக்கு. டோப்பாமட்டே, இனி அங்க சமைக்க விட மாட்டா. நீ வெங்காயம் தக்காளி தானே வெட்ட வைப்பா. அதான் என்னோட அனுபவத்தில் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, பெரிய அனுபவம். 10 வருஷம் உட்கார்ந்து படிக்கவே மாட்டேன். நானும் பிறந்ததுல இருந்து வெங்காயம் தக்காளி வெட்டி சமைச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன சொல்ற? உங்க அம்மா சமைச்சு தந்தது இல்லையோ? ஏல பிறந்ததுல இருந்து அவன் எங்க சமைச்சான்? கல்யாணம் பேசின பிறகு கொஞ்சம் கொஞ்சம் சமையல கத்துக்கிட்டான். அதுக்கு பிறகுதான் இங்க வந்தவரை நல்லா சமைக்கா. ஓஹோ அப்படியா? ஏமா என்கிட்ட என்னமோ சமையல் கலை வல்லுநர் மாதிரியே பேசுவாளே. இப்பதான் தெரியுது உண்மையெல்லாம் வெளியே வருது. ஏல கல்யாணம் முடிஞ்ச ஒரு 10-15 வருஷம் ஆச்சு இல்லையா அவளுக்கு? அதனால இப்ப நல்லா சமையல்ல தேறிட்டா. இப்ப அவள ஒரு குறை சொல்ல முடியாது. ஏம்மா நீ இவளுக்கு போட்டு கொடு. பிறகு நீ கிண்டல் பண்ணிட்டே இருப்பா. ஏல ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிருக்கீங்க. ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா சிரிச்சு வாங்கி பேசி எடுத்து இருங்க. ஏமா நான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். உங்க முகம் தான் முறைச்சிட்டே இருப்பா. ஏமா இவ எப்ப பார்த்தாலும் இப்படி கிண்டல் அடிச்சிட்டே இருப்பா. நீ வேற மறைக்காம சிரிக்க முடியா? ஏலாவ கிண்டலுக்கு சும்மா பேசிட்டு கிடக்கா. வீட்டுல இப்படிதான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு கிடப்பீங்களா? ஏமா இப்படி மட்டும் இல்ல, என்ன இதுக்கு மேலே இருக்கும். எங்க மாமியார் இவளுக்கு மேல ஒரே ஜாலியா என்டர்டைன்மெண்டா தான் போவோம். ஏமா இவளுக்கு என்ன ஜாலியா இருக்கும்? எனக்கு ஒரே டென்ஷனா தான் இருக்கும். ஒரே சண்டை போட்ட மாதிரியே இருக்கும் எனக்கு பார்க்க. என்னை தனியா வச்சுட்டா கூட நல்லா இருக்கும்னு தோணும். ஆஹா, எனக்கு எப்பவுமே அப்படி தோணுனதே இல்லம்மா. இவ கூட தான் இருக்கும்னு தோணுது. நல்லா சமைச்சு போடுவேல, தின்னுட்டு இருக்கலாம்னு பாப்பா. ஏமா காலையிலே முடிச்சு என் பிள்ளைக்கு புளி சாதம் லெமன் சாதம் நான் தான் கட்டுவேன். நம்ம அருணுக்கு சேர்த்தான் கட்டுவேன். என் புருஷனுக்கு தோசை ஊற்றுவேன். சட்னி அரைப்பேமா, என் பிள்ளைக்கு 2 தோசை ஊற்றி கொடுப்பேன், அருணுக்கும் ஊற்றி கொடுப்பேன். என்னமோ இவ தான் சமையலே தூக்கி பிடிக்கிற மாதிரியே பேசியா பாருங்க. அப்ப நான் மட்டும் என்ன சும்மாவா உட்கார்ந்திருந்தேன்? காலையில தூங்கி முடிச்சு அத்தனை பேருக்கு காப்பி போட்டு ஆத்த வேண்டி இருக்கு. பிறகு டம்ளர்ல ஊத்த வேண்டி இருக்கு. கொண்டு கொண்டு ஒருத்தர் வாயிலே கொடுக்க வேண்டி இருக்கு. அதுக்கே நேரம் சரியா போயிடுது. வேற என் மோனை கிளப்பி விடணும். மதிய சமையல் பூரா நான் தான் செஞ்சுட்டு கிடக்கேன். காலையில ஒரு புளிச்சாதத்தை கிண்டிட்டா போதும். பெரிய சமையல் பண்ணிட்ட பையன சமையல். ஏலா ரெண்டு பேரும் சண்டை போடாம நேரந்து வேலையில செய்யுங்க. சரிம்மா, நிரந்தரமா 2 பேரும் தான் செஞ்சுட்டு கிடக்கும். இன்னைக்கு தான் வேலைக்கு வந்துட்டோம். வேலைக்கு வரலமா, வேலை பார்க்க வந்திருக்கா. நான் என்ன பண்ணி ஏது பண்ணி எங்க போறேன்னு பின்னாடி வந்து பாக்கதே ஒரு பழப்பா வச்சிருக்கா. அங்க இருந்தே மாமியார் 2 ஏச்சுவங்கல, அதனால ஓடி வந்துட்டா. எல்லாம் அப்படினா சோறு கறில ஆக்கிட்டீங்களோ? ஆக்கியாச்சு, ஆக்கி வச்சு தான் வந்திருக்கு. காலையிலே மொத்தமா சோத்தை சேர்த்து பொங்கியாச்சு. ஒரு குழம்பு வச்சிட்டு கூட்டையும் வச்சு போட்டு வந்துட்டேன். அப்படியே சரி அப்போ மாமியார்ட்ட ஆடாது. நீ இருந்துட்டு சாயங்காலமா போ. முடிஞ்சவங்க மாமியார்ட்ட கேட்டுட்டு வந்து இங்கே தங்குவன். தங்கச்சிக்கு கொஞ்சம் துணையா இருக்கும். ஏமா அப்படின்னா நானும் கேட்டு ஓடி வந்துடுறேன். இந்த புல்லுல கிடந்து நைட்டெல்லாம் உருண்டு உருண்டு தூங்கினா நல்லா இருக்கும். காத்தோட்டமா இருக்கும், நல்லா தூக்கம் வர பார்த்துக்கிடுங்க. அது ரூம்குள்ள படுத்து கிடந்து அவிய முடியல இந்த வெயில் காலத்துல. ஏலாப்ப நீனும் புருஷனோ சரஜாவா புருஷனையும் கூட்டிட்டு வந்துருங்க. பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்துட்டு எல்லாம் அங்க படுத்துக்கிடலாம். சரிம்மா, கேட்டு பாக்கே மாமியார் என்ன சொல்லுதுன்னு தெரியல. ஏமா சரோஜா வராலோ இல்லையா, நான் ஓடி வந்துடுறேன், கவலைப்படாங்க. அந்த ரூம்ல அவிய இருந்துக்கிட்டா நாங்க இந்த ரூம்ல இருந்துடியோம். நான் எங்க போனா? நீ வரதா இருந்தா ஒரு குடிசை போட்டு வா. குடிசையெல்லாம் போட முடியாது, வெளியவே படுத்துக்கிடுவோம். சரில உன் மாமியார் முதல்ல அனுப்பி விடுதானே பாரு. என்ன சித்தி நல்லா இருக்கீங்களா? என்ன சித்தி கேட்டுட்டே இருக்கும் பதிலே இல்ல. பதில் எதுக்கு சொல்லணும்? எங்க அம்மா வீட்டுல போய் ஏசுவிய. என் தங்கச்சியை கேவலப்படுத்தி தோட்டத்துக்கு தொட்டி விட்டிய. உங்களுக்கு எங்க அம்மா கேட்டவனே பதில் சொல்லிருமா? எங்க அம்மையும் ரொம்ப வேதனையில இருக்க. வேதனை கூட்டம் போங்க. நாங்க அப்படி என்ன தப்பா கேட்டுட்டோம்? வந்தோடனே அவியலன்னு ஏசுவா செஞ்சோம். என்ன சித்தி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டோம். அவியலுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஒரு அக்கறையில வந்து நல்லா இருக்கீங்களான்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். உடனே நீ எதுக்கு இப்படி பேசுற சரோஜா? எல்லாருக்கும் நாங்க நல்லதுதான் நினைக்கும். ஆனா எங்களை பார்த்தாலே சில பேருக்கு கெட்டவிய மாதிரி தெரியுது போல. கெட்ட மாதிரி இங்க தானே உட்கார்ந்துருக்காங்க. பேசுனதுல எதுவும் தப்பு இருந்துச்சோ? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா ஒண்ணு நல்லா இருக்கேன்னு சொல்லணும், இல்லன்னா நல்லா இல்லைன்னு சொல்லணும். எதுவுமே சொல்லாம இருந்தா அப்படி என்ன நாங்க தப்பா கேட்டுட்டோம்? அவங்களுக்கு சொல்லக்கு விருப்பம் இல்லையா இருக்கும், விடுங்களாம். ஒரு நாளா அந்த வீட்டுக்கு தான் வரமாட்டாவ. இங்க என்ன உடனே ஓடி வந்திருக்காவளே, என்ன ஏதுன்னு பாத்துட்டு போலான்னு வந்தோம். மைனி மவள தனி கொடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு இங்க வந்து செட்டில் ஆகலான்னு வந்திருப்பாவளா இருக்கும். இங்க பாருங்க செல்லம்மா மைனி, வேண்டாம், இதெல்லாம் சரி வராது. நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? உங்க அம்மா இது வரைக்கும் அங்கனா வந்தது இல்லல்ல. ஷில்பா கல்யாணத்துக்கு கூட வரல. இப்ப இங்க வந்திருக்காவல, அதான் அப்படி கேட்டேன். கேட்க ஒரு அளவு இருக்கு. என் தங்கச்சி அந்த வீட்டை விட்டு தொட்டி விட்டாவளேன்னு எங்க அம்மையை வேதனையோட வந்து உட்கார்ந்துருக்கா. சும்மா எங்க அம்மையை டென்ஷன் பண்ணி பாக்காதுங்க. உங்களோட பார்த்தா அப்படியே வேதனை படுற மாதிரியே தெரியுது. நல்லா காயெல்லாம் வெட்டி சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஜாலியா இருக்க மாதிரி தான் தெரியுது. தனியா தொட்டி விட்டுட்டியா? அதுக்காக சாடாம இருக்க முடியும்?
நீங்களாம் நல்லா சாப்பிட்டு தானே இருக்கீங்க? அதே மாதிரி தான் என் தங்கச்சியும் சாப்பிடக்காக நாங்க சமைச்சிட்டு இருக்கோம். ஏய் சரோஜா, நீ எதுக்கு அங்க இருந்து இங்க வந்தா? நெட்ட மாதிரியும் கூட்டிட்டு வந்திருக்கா? உங்களுக்கு உங்க வீட்ல வேலை இல்லையோ? நாங்க எங்க தங்கச்சியை பாத்துக்கிட்டு தான் வந்திருக்கோம். எனக்கு தங்கச்சி இந்த நெட்ட மாதிரிக்குமா தங்கச்சி? ஆமா, எனக்கு தங்கச்சி தான். ஆனந்த் குழந்தை உங்களுக்கு எப்படி குழந்தைனே அதே மாதிரி எனக்கும் குழந்தை தானே. அப்போ அவர் பொண்டாட்டி எனக்கு தங்கச்சி தானே. கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. ரெண்டு பேரும் சீக்கிரத்துல குடுமி பிடி சண்டை போடுவியா? அன்னைக்கு பாத்துக்கிட்டியோம். ஏல குசுப்பு செல்லமா, உங்களுக்கு இப்ப என்னதான் பிரச்சனை, என்ன வேணும்? அதான் நீங்களும் போட்ட திட்டம்லாம் நிறைவேறிட்டல. நாங்க பாட்டுக்கு எங்க வேலையில பார்த்துட்டு இருக்கோம், நீங்க உங்க வேலையில பார்த்துட்டு போங்க. சும்மா வந்து தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணாங்களா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா ஒரு பெரிய பிரச்சனையாயிருமா? நாளைக்கு பின்ன நீங்க வீடு பக்கம் வரும்போது எங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நாங்க என்ன சொல்றது? உங்களும் வீட்டுக்கு வந்து நல்லா இருக்கியான்னு கேட்க மாதிரியா வச்சிருக்கிய? என் வீட்டுல வந்து என்ன பேசக்கூடாத பேச்சையெல்லாம் பேசிட்டு வந்திய. என் பிள்ளைய இந்த காட்டுக்குள்ள அனுப்பி விட்டுட்டிய. இங்க பாருங்க சித்தி, நாங்க ஒன்னும் அனுப்பி விடல. அவளாதான் குழந்தை பிரிச்சு கூட்டிட்டு வந்து இங்க வந்து உட்கார்ந்துருக்கா. என்ன சொன்னியே? என் தங்கச்சி கூட்டிட்டு வந்தாளா? உங்களால எப்படிதான் இப்படிலாம் பேச முடியுதுன்னு தான் தெரியல. குழந்தை தான் என் தங்கச்சி கூட்டிட்டு வந்தாரு. என் தம்பி மனசை மாத்தினது அவதான் இப்படி சொல்லி கொடுத்துருக்கா. இதுக்கு முன்னாடி எல்லாம் வீட்டுல ஏதாவது பிரச்சனை வரும்போது இப்படிதான் என் தம்பி வெளியே வந்து தங்கினானோ. எல்லாத்துக்கும் தங்கச்சிக்கு தான் வீட்டை விட்டு ஓடி ஓடி பழக்கம். இப்பயே அதே மாதிரி புருஷனை தூண்டி விட்டுருக்கா. இங்க பாருங்க மைனி, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காதுங்க. அத்தைட்ட போய் சொல்லி கூட்டிட்டு வந்துருவேன். ஆனா உன இதை சொல்லிருங்க, ஏற்கனவே அத்தை எங்களுக்கு பெரிய தண்டனை கொடுத்துருக்காவ. நீங்களும் என்ன சொல்லி கொடுங்க, நல்ல பெரிய பெரிய தண்டனையா கொடுக்கட்டும். நீங்க எல்லாரும் இங்க உட்காந்து ஜாலியா பொங்கி தின்னுட்டு கும்மி அடிங்க. செல்லம்மா வா போவோம். மைனி, இதுக்குதான் சொன்னேன், நல்லதுக்கே காலையில அவியல வந்து விசாரிக்காதான்னு சொன்னேன். நீங்க தான் பெரியவிய வந்திருக்காவ, ஒரு வார்த்தையாவது கேட்டுட்டு வருவோன்னு சொன்னீங்க. பாட்டியெல்லாம் இப்ப எப்படி பேசியாவனே? இது தெரிஞ்ச விஷயம் தான் செல்லம்மா. இருந்தாலும் பெரியவியலாச்சேன்னு ஒரு வார்த்தை கேட்டலாமே தான் வந்தேன். நல்ல மரியாதை தான் கிடைச்சிருக்கு, வா போவோம். ஏல சாரஜா, இவளுக்கு என்னதான் பிரச்சனை? அந்த வீட்ல தான் அந்த பிள்ளை இருக்க விடா பண்ணிட்டாள்வே. காட்டுக்குள்ள வந்து கிடக்கு, இங்கே வந்து ஏசிட்டு போறாள்வளே எதுக்கு? ஏமா, இது இப்படிதான் இருப்பாவ. தனியா இருந்தாச்சுல தங்கச்சி அச்சு கூட போட்டு போயிருவாவ. ஆமால, அவளை தனியா விட்டுறாத, நீனும் வந்து கூட இருந்துக்க. அதான் உன் தங்கச்சிக்கு நல்லது. இந்த வீட்டை விட்டாவ அங்க வர வரைக்கும் நீ கொஞ்சம் துணையா இரு. சரிம்மா, நான் பாத்துக்கிட்டேன். அம்மா. என்னம்மா? அம்மா, அது வந்து பசிக்குதம்மா, ஒரு 10 நிமிஷம் இரு, இந்த இப்ப சமைச்சு தந்துறேன். ரேஷன் கடைக்கு போனெல்லாம் போயிட்டு வந்து சமைக்க கொஞ்சம் லேட் ஆயிட்டு. இருமா துர்க்கா, இப்ப சமைச்சு தரேன். வேற எதுவும் பண்டம் எதாவது வேணா எடுத்து சாப்பிடு. அம்மா, பண்டெல்லாம் வேண்டாம். சாப்பாடு தான் வேணுமா? இன்னொரு 10 நிமிஷத்துல ஆயிரும். இல்லம்மா, அது ஐஷு இருக்கால. அவளும் வாரேன்னு சொல்லியிருக்காளோ? இல்லம்மா, ஐஷு எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டுக்கு நான் மட்டும் தான் வரேன், நீ எங்க வீட்டுக்கு வரவே மாட்டேங்க அப்படின்னு கேட்டா. அப்படியே கேட்டா எதுக்கு அப்படி கேட்க? நான் உங்க வீட்டுக்கு அவ்வளவா போனதே இல்லல்ல. ஒரே ஒரு தடவை தான் இது வரைக்கும் நான் போயிருக்கேன். அப்புறம் ஸ்கூல்ல பாப்போம், காலேஜ்ல பாப்போம், அவ்வளவுதான். அவ தினமும் நம்ம வீட்டுக்கு வர மாதிரி வந்துருவா. ஆனா நான் போனதே இல்லல்ல, அதனாலதான் கேட்டா. நான் மட்டும் உங்க வீட்டுக்கு தினமும் வரேன், நீ ஒரு நாள் கூட வந்ததே இல்லையே அப்படின்னு கேட்டா. அதுவும் சரிதான், உன்னைய யார் வீட்டுக்கு நாங்களும் அனுப்பியது இல்ல. நீனும் விரும்ப மாட்டா, அவங்க அப்பாவும் சத்தம் போடுவாவ. அம்மா, அதான் ஐசு வீட்டுக்கு மட்டும் எனக்கு ஒரு நாள் போயிட்டு வரட்டுமா? ஐசு வீட்டுக்கா? ஆமாம்மா, சுத்த நேரம் போயிட்டு வந்துறியே. ஐசு ரொம்ப ஆசைப்படியா, நீ எங்க வீட்டுக்கு மட்டும் வரவே மாட்டேங்கன்னு சொல்லியா. அதனால இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு வந்துடட்டுமா? ஏமா, ஐசு நம்ம வீட்டுக்கு என்ன வரவே மாட்டேனியா சொல்லிட்டா? சீச்சி, இல்லம்மா, அவ எப்பயும் போலதான் வருவா போவா. இருந்தாலும் அவ இப்படி என்கிட்ட சொன்னாளா, அப்பதான் எனக்கும் தோணுச்சு நம்ம அவ வீட்டுக்கு போனதே இல்லையேன்னு. இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு வரட்டுமா? சரிம்மா, போயிட்டு வா. நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போயா? இல்லம்மா, போயிட்டு வந்துறியே. போயிட்டு 1 மணி நேரத்துல வந்துருவேன், வந்த பிறகு சாப்பிடியே. நான் இன்னொரு 10 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி பண்ணிடுவேனே. பரவாயில்லம்மா, சமைச்சிட்டு நீங்க சாப்பிடுங்க. நான் போய் ஐஷிட்ட பேசிட்டு கொஞ்ச நேரத்துல வந்து சாப்பிடியே. சரிம்மா, ஆசைப்படியெல்லாம் போயிட்டு வா. கொஞ்ச நேரத்துல வந்துரு, இல்லைன்னா அம்மா தான் தேடி வருவேன். நான் வேணா அவ வீடு வரைக்கும் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரட்டுமா? வேண்டாம்மா, நான் என்ன சின்ன பிள்ளையா? ஐஷு வீடு இங்கே தானே இருக்கு, நான் போயிருவேன். சரிம்மா, அப்ப பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. ஒரு நாள் ஐசு வீட்டுக்கு போகணும்னு இது வரைக்கும் கேட்டதில்ல. இருந்தாப்புல அவளுக்கு அங்க போகணும்னு ஆசை வந்திருக்கு, என்னன்னு தெரியலையே. சரி போயிட்டு வரட்டும். கல்யாணம் வேற கொஞ்ச நாளையில பிள்ளைக்கு முடிய போகுது. ஃப்ரெண்டு வீட்டுல போய் கூட இருந்து 10 நிமிஷம் பேசணும்னு ஆசைப்படியா போயிட்டு வரட்டும். ஹலோ அஞ்சலி. சொல்லு செல்பா. ஹனிமூனுக்கு நீ ஹஸ்பண்டா சேர்ந்து எங்க போறீங்க? அட போ அஞ்சலி, நானே இங்க கஷ்டப்பட்டுட்டு கிடக்கேன். நான் தான் இங்க வேலை செய்யணும்னு என் மாமியார்
சமைக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் என்ன சொல்லுவ? ஃபர்ஸ்ட் டைம் செய்யறதுனால வலிக்குமா இருக்கும், போக போக பழகிடும், கவலைப்படாத. என்னால முடியல அஞ்சலி, இன்னும் வேற வீட்ல ஏகப்பட்ட வேலை இருக்கான். மாட்டுல வேற பாலை கறக்கணும்னு சொல்லிய அஞ்சலி, எனக்கு இதுக்கே முடியல. அதை நான் எப்படி செய்வேன்? மாட்டு கொட்டாய வேற சுத்தம் செய்யணுமா, வீட்டை வேற சுத்தம் செய்யணுமா, சொல்லவே முடியல அஞ்சலி. என்னால செய்ய முடியுமா, நீயே சொல்லு. என்ன பண்றது ஷில்பா? குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரம் தாவிதான் ஆகணும். உன் மாமியார் வீட்ல என்ன வெளிய போய் வேலை பார்க்க சொல்றாங்க, வீட்டு வேலை தானே, எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிரு. அவங்க கிட்ட நல்ல பேர் எடு, எல்லா வேலையும் கத்துக்கோ, அதுக்கப்புறம் எல்லாம் ஈஸி ஆயிரும், கவலைப்படாத. என்னால முடியல அஞ்சலி, உனக்கு செஞ்சு பார்த்தாதான் தெரியும் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. என் பாரு ஷில்பா, கவலைப்படாத, போக போக எல்லாம் பழகிடும். அதான் நான் சொல்றேன்ல, சீக்கிரமா உனக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸி ஆயிரும். செய்ய செய்ய உனக்கும் பழகிடும், அப்புறம் கஷ்டமாவே இருக்காது. நம்ம அண்ணிங்கெல்லாம் செய்யற மாதிரி ஈஸியா நீ சமைச்சிருவ. 5 பேருக்கு தானே சமைக்கிற, கொஞ்ச நாள்ல எல்லாம் செட் ஆயிரும். நானும் ஈஸியா தான் இருக்கும்னு நினைச்சேன் அஞ்சலி, ஆனா இப்ப என்னால முடியாது. இதுக்கு மேல என்னால இங்க ஒரு வேலை கூட செய்ய முடியாது. பேசாம பரப்பிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு வந்துடலான்னு பாக்கேன். இங்க பாரு ஷில்பா, அப்படிலாம் சொல்லாத. இங்க வந்தா கண்டிப்பா சிட்டி உன்னைய திட்டுவாங்க, அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிரும். நீ ஒழுங்கா அங்கே இரு, அதுதான் உனக்கு நல்லது. வீட்டு வேலை தானே செய்ய சொல்றாங்க, செஞ்சு பழகு. சொல்றதெல்லாம் ஈஸி தான் அஞ்சலி, செஞ்சாதான் தெரியும் அது கஷ்டம் என்னன்னு. நீ வேணா இங்க வந்து செஞ்சு வரப்போ உனக்கும் தெரியும். நோ 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 நோ, இதுக்கு தான் நான் கல்யாணமே கட்டிக்கிட கூடாதுன்னு இருக்கேன். நான் பெரிய நடிகையா போறேன், அதுக்கு பிறகுதான் கல்யாணம், குழந்தை குட்டி எல்லாம். ஒன்ன மாதிரி இல்ல, நான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேன். பொறுமையா டைம் எடுத்துதான் எதுனாலும் செய்வேன். ஓ அஞ்சலி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஒரு சாதாரண விஷயம், இதுக்கெல்லாம் நீ அம்மா வீட்டுக்கு வரேன்னு சொல்லாத. அங்கே இருந்து வேலையை பாரு, 1 வீக்ல எல்லாம் செட் ஆயிரும். நான் போனை வைக்கிறேன். பாய், see you. சரி அஞ்சலி, பை. என்ன அஞ்சலி இப்படி சொல்லியா? அவ சொல்றதும் சரிதானே. இப்ப அங்க போன எங்க அம்மா வேற ஏசுவா. பேசாம இங்கே இருந்து வேலையை பாப்போம். ஷில்பா, இங்க வந்து உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏங்க நம்ம ரூம்ல கூட வந்து உட்கார கூடாதோ? எங்க அம்மா அங்க தேடிட்டு இருக்காவ, நீ எதுக்கு உடனே ரூமுக்கு வந்து அங்கேயே இருக்க வேண்டியதானே? இப்ப நானே சாப்பிட்டே ஒரு 10 நிமிஷம் படுக்கலாமேன்னு வந்தேன். படுக்க கூட இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு போன் போட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். இனிதான் 10 நிமிஷம் படுக்க போறேன். எங்க அம்மா கூப்பிட்டாவ. எதுக்குங்க? இங்க பாரு ஷில்பா, சாப்பிட்டுட்டு உடனே படுக்க கூடாது, ரொம்ப வெயிட் போட்டுரும், அது நல்லது இல்ல. சாப்பிட்ட உடனே லைட்டா நடக்கலாம், இல்ல வீட்டுல வேற ஏதாவது வேலை இருந்தா பாக்கலாம். அதான் உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது. நான் இங்க வீட்ல எல்லாம் சாப்பிட்ட உடனே படுத்து தூங்கிடுவேன். மறுபடியும் முழிப்பேன், சாப்பிடுவேன், மறுபடியும் படுத்து தூங்கிடுவேன். யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. என் உடம்பு நல்லா தானே இருக்கு. அங்க இருக்கும்போது அப்படி இருந்திருக்கலாம், இனி இப்படிதான் நீ இருக்கணும். அதான் ஹெல்த்துக்கு நல்லது, சொன்னா புரிஞ்சுக்க. இப்ப என்னங்க செய்யணும்? எங்க அம்மா பாத்திரம் வளர்க்கணும்னு கூப்பிட்டாவ, போய் வளர்க்க போ. என்னது, பாத்திரம் விளக்கணுமா? ஐயோ, என்னால முடியாதுங்க. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? எங்க அம்மா சொன்னாவல்ல, எல்லா வேலையும் நீ தான் செய்யணும்னு. இவ்வளவு நாளா அவங்க செஞ்சாங்க, இனி நீ தான் பொறுப்பா செய்யணும். என்னால முடியலங்க, சமைச்சதுக்கே கை உடையிற மாதிரி வலிக்குது. பாத்திரம் பூசினா அவ்வளவுதான், கை உடஞ்சே போயிரும். பிறகு ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். எங்க அம்மா இவ்வளவு வருஷமா எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க, அவங்க கையென்ன உடஞ்ச போச்சு. அது கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும், அப்புறம் சரியாயிரும். போ ஷில்பா, எங்க அம்மா என்ன சொல்றாவளோ அது கேட்டு நட, இல்லைன்னா எங்க அம்மா கோவப்படுவாவ. ஏங்க, இந்த ஒரு வேலை மட்டும் என்னால பாத்திரம் விளக்க முடியாது. எங்க அம்மாட்ட சொன்னா எங்க அம்மா செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க. நீ தான் செய்யணும்னு சொல்லிட்டு அங்க போய் செய் போ. பாத்திரத்துல அங்க பின்னாடி அள்ளி போட்டிருக்காவலாம், அங்க உட்கார்ந்துதான் பாத்திரம் கழுவுற மாதிரி இருக்கும். போவா ஷில்பா, அது அவ்வளவு கஷ்டமா இருக்காது. இங்க உட்கார்ந்துருக்கது, அங்க போய் வேலையை செய்யா, எங்க அம்மையும் சந்தோஷப்படுவாவ. ஏங்க, நான் சொல்றேன்ல, கேப்பியா கேட்க மாட்டியா? கேப்பேன். அப்போ போய் அந்த வேலையை முடிச்சிட்டு வா.